முன்னொரு காலத்தில் இளவரசி நிலவொளி அரண்மனைத் தோட்டத்தில் வண்ணத்துப் பூச்சிகளை பின்தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தாள். இருளன் என்ற கொடிய மந்திரவாதி இளவரசியை கடத்திச் சென்று ஒரு மர்மக் குகையில் சிறை வைத்தான். "உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது" என்று இருளன் கர்ஜித்தான். அவளைக் காப்பாற்றத் துணிச்சலான வீரன் கதிரவன் புறப்பட்டான். அவள் அணிந்திருந்த ஒரு முத்து மாலையின் துண்டுகள் காட்டில் சிதறிக் கிடப்பதைக் கண்டான். அதைத் தடயமாகக் கொண்டு அவன் அடர்ந்த காடுகளிலும் முச்செடிகளுக்கு இடையிலும் அவளைத் தேடி கண்டுபிடித்தான். குகையில் மந்திரவாதியுடன் மோதிய கதிரவன் தோற்றுப்போனான். அப்போது ஒரு ஞானி அவனிடம், "மந்திரவாதியின் உயிர் அவனிடம் இல்லை. அது 7 மலைகளைத் தாண்டிச் சென்றால் ஒரு பச்சை கிளியிடம் இருக்கிறது" என்ற ரகசியத்தைக் கூறினார். கதிரவன் அஞ்சாமல் 7 மலைகளைக் கடந்து சிகரத்தின் உச்சியில் இருந்த தங்கக்கூண்டைக் கண்டுபிடித்தான். மந்திரவாதியின் உயிர் அடங்கிய அந்த கிளியைக் கைப்பற்றிக் கொண்டு மீண்டும் குகைக்குத் திரும்பினான். கதிரவன் கையில் இருக்கும் கிளியைக் கண்டதும் மந்திரவாதி இருளன் பயத்தால் நடுங்கினான். "வேண்டாம், அதைக் கொன்றுவிடாதே" என்று கெஞ்சினான். ஆனால் கதிரவன் கிளியின் கழுத்தை நெரிக்க இருளன் அலறியபடி வீழ்ந்து மடிந்தான். சிறையிலிருந்து மீண்ட நிலவொளியும் கதிரவனும் திருமணம் செய்து கொண்டனர். ஞானியின் அறிவுரைப்படி இருவரும் அந்த நாட்டை நீதியோடும் மகிழ்ச்சியோடும் ஆட்சி செய்தார்கள்.